தென்கிழக்கு வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. இன்று காலை சரியாக 5:30 மணிக்கு இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. மேற்கு வடமேற்கு திசையில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து வருவதாகவும் அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்தே இதனுடைய கணிப்புகள் தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கு. தமிழகம் முழுவதுமே பரவலாக மழைப்பொழிவு இருப்பதை பார்க்க முடிகிறது. சமீபத்துல வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில ஏற்கனவே சமீபத்துல கடந்த வாரம் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறல. இதனால தமிழகத்துக்கு பெரிய அளவுல மழைப்பொழிவு இல்லாம இருந்தது. இந்த சூழல்ல வடகிழக்கு பருவமழையில இப்ப இரண்டாவதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய நாட்கள்ல புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வாளர்களுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்தே இதனுடைய தெளிவான ஒரு தகவல் தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு முடிவு தகவலை தான் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா 26, 27, 28ஆம் தேதி தமிழகத்துல கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வட மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாளை மறுதினம் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் பட்சத்துல புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. இப்போதைய சூழல்ல இந்த வடகிழக்கு பருவமழையில இரண்டாவதாக ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகியிருக்கு.